الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وشفيعنا محمدا عبده ورسوله وصلى الله وسلم وبارك على محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فمن يعمل مثقال ذرة خيرا يره ومن يعمل مثقال ذرة شرا يره وقال الله تبارك وتعالى ففروا إلى الله إني لكم منه نذير مبين ولا تجعلوا مع الله إلها آخر إني لكم منه نذير مبين صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم إذا مات ابن آدم انقطع عنه عمله إلا من ثلاث صدقة جارية أو علم ينتفع به أو ولد صالح يدعو له رواه الترمذي وقال نبينا عليه الصلاة والسلام نعمتان مغبون فيهما كثير من الناس الصحة والفراغ صدق رسول الله صلى الله عليه وسلم எல்லா புகழும் புகழ்ச்சியும் முழு உலகத்தை படைத்து பாதுகாத்து பரிபாலித்து கடைசி நாள் வரை தனது ஆட்சிக்கு கீழால் கொண்டு வந்து தனிமையாக ஆளக்கூடிய தனித்தவனாகிய அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒருவனுக்கு சொந்தமாகட்டும். ஸலவாத்தும் ஸலாமும் இருளக வெற்றிக்காக இரவும் பகலும் பாடுபட்ட உயிரிலும் மேலான கடைசி ரசூலாகிய சையதுல் ஆலமீன் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் பரிசுத்த மனைவிமார்கள் சஹாபாக்கள் தாபிஈன்கள் உட்பட கியாமத் வரைக்கும் வரக்கூடிய முஃமினான முஸ்லிமான அனைவர்கள் மீதும் உண்டாகட்டும் என்று கூறி கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, வாழ்நாளில் எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹுவை அஞ்சி பயந்து தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட விடயங்களை முடியுமான அளவுக்கு எடுத்து நடக்கும்படியும் முடிந்து போகக்கூடிய இந்த மனித வாழ்க்கையும் முடிவில்லாத மௌத்தோடு தொடரக்கூடிய நிரந்தர வெற்றியை நிம்மதியானதாக ராகத்தானதாக அமைய வேண்டும் என்பதற்காக எந்தெந்த விடயங்கள் எல்லாம் வேண்டாம் என்று தடை செய்திருக்கிறானோ அனைத்து விலக்கல்களை விட்டும் முற்றும் முழுதாக விலகி தவிர்த்து வாழ்நாளை அமைத்துக் கொள்ளும்படி முதல்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசீஹத்தும் வசியத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நல்ல நேரத்தில் வானத்துடைய எல்லா கதவுகளும் திறந்திருக்கக்கூடிய அடியார்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உற்று நோக்கிக் கொண்டிருக்கக்கூடிய
மலாயிக்காமார்கள் ஒவ்வொருத்தருடைய பேர் லிஸ்டையும் பதிவு செய்து பாதுகாப்பாக வைத்திருக்கக்கூடிய இந்த கபூலியத்தான நேரத்தில் எந்த தக்குவாவில் அல்லாஹ் ஈருலக வெற்றியையும் ராகத்தையும் இருக்கக்கூடிய சால பிரச்சனைகள் சோதனைகளுக்கு தீர்வையும் வைத்திருக்கிறானோ அந்த தக்குவாவை வாழ்க்கையில் முழுமையாக நாம் அனைவர்களும் பெற்றுக் கொள்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்ய வேண்டும் என்ற துஆவுடன் சுருக்கமான இந்த நேரத்தினுடைய குத்பாவை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் ஒவ்வொருத்தரையும் இந்த உலகத்தில் ஒரு குறுகிய கால வாழ்நாளை தந்து பிரம்மாண்டமான முடிவில்லாத ஒரு வாழ்க்கையை தயாரிப்பு செய்வதற்காக அல்லாஹ் இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் நாம் வருவதற்கு முன்னால் நம் ஒவ்வொருத்தரையும் உயிர்களாக படைத்து அல்லாஹ் கேட்டான், உங்களோட ரப்பு நான் தானே. அங்க அல்லாஹ் கேட்க இல்ல, யாரு உங்களோட ரப்பு கேட்கல, ஏண்டா யார் என்பது தெரியாது. அப்பதான் முதலாக படைக்கப்பட்டிருக்கிறது. அதனால எதுவும் அறியாமல் மனிதன் வந்தான் என்ற விடயத்தை குர்ஆன் சொல்லுது. சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் அங்க கேட்டான், நான் தானே உங்களோட ரப்பு. எல்லாரும் பதில் சொன்னார்கள், காலு பலா, நாங்க உறுதிப்படுத்துறோம் நீதான் ரப்பு. சகோதரர்களே, பெரியவர்களே, உலகத்தில் அல்லாஹ் ஒரு குறுகிய கால வாழ்நாளை தந்துவிட்டு 30, 40, 50, 60 வருட வாழ்க்கைக்கு பின்னால் நாம் ஒவ்வொருத்தரையும் மன்னரையுடைய கதவுகள் நமக்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. நாம் ஒவ்வொருத்தரும் அந்த மன்னரைக்கு செல்ல இருக்கிறோம். அந்த மன்னரையில் நாம் ஒவ்வொருத்தரும் வைக்கப்பட்டதும் அந்த 2 மலக்கள் வைத்து அல்லாஹ் கேட்பான். அலமுல் அர்வாஹில் எந்த கேள்வியை கேட்டானோ அந்த கேள்வியை அந்த மலக்கு கேட்க மாட்டார்கள், ஆப்போசிட்டாக கேட்பார்கள், மன் ரப்புக, யாரு உங்களோட ரப்பு. சகோதரர்களே, பெரியார்களே, இந்த 2 கேள்விக்கும் இடையில வித்தியாசம் இருக்குது. இந்த வித்தியாசத்தை புரிந்து கொள்வதற்கு மாத்திரம் தான் அல்லாஹ் இந்த உலகத்துக்கு என்னையும் உங்களையும் அனுப்பியிருக்கிறான். எனக்கும் உங்களுக்கும் தேவையான எல்லா ஏற்பாடுகளையும், அது பொருளாதாரமாக இருக்கலாம், அது வியாபாரமாக இருக்கலாம், அது குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், அது பிள்ளைகளாக இருக்கலாம், எதெல்லாம் எனக்கு உங்களுக்கு வெளிரங்கத்தில் தேவையோ அந்த அனைத்து ஞாபகங்களையும் அல்லாஹ் நமக்கு இந்த உலகத்தில் சென்று ஒரே ஒரு கேள்விக்கு பதிலை தயாரித்துக் கொண்டு வரும்படி அல்லாஹ் நம்மை ஏவி இருக்கிறான். சகோதரர்களே, பெரியவர்களே, அலமுல் அர்வாஹில் அல்லாஹ் நான் தானே ரப்புன்னு கேட்டுவிட்டு இந்த உலகத்துக்கு அனுப்பி, அடியானே நீ என்னுடைய அடியான், என்னுடைய புறத்திலிருந்து நீ வந்திருக்கிறாய், உன்னுடைய கைவசம் எந்த ஒன்றுமே உனக்கு கிடையாது, எல்லாம் என்னுடைய புறத்திலிருந்து தான் வந்திருக்கிறது. அடியானே, நான் உனக்கு அநியாயம் செய்ய மாட்டேன். இன்னி ஹர்ரம்து ظلم على نفسي وجعلته بينكم محرما فلا تظالموا. அடியானே, நான் என் மீது அநியாயத்தை ஹராமாக்கி இருக்கிறேன். நான் உன்னை வீணாக படைக்கல, நான் உன்னை சும்மா அர்த்தம் இல்லாம படைக்கல, பிரதானமான ஒரு வாழ்க்கையை தயாரிக்க உன்னை நான் அனுப்பி இருக்கிறேன். அதனால எந்த வகையிலையும் நான் உனக்கு அநியாயம் செய்ய மாட்டேன். அடியானே, உங்களுக்குள்ளேயும் அநியாயம் என்ற ஒன்று நடக்காம உங்களுக்கு தந்த இந்த வாழ்நாள இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி முடிவில்லாத தொடரக்கூடிய வாழ்க்கையை தயாரிச்சுட்டு வா. அடியானே, இந்த உலகத்துல உனக்கு ஒன்றும் இல்ல, நீ தேடினது எதுவுமே கிடையாது, நீ சம்பாதிச்சது எதுவுமே கிடையாது, நீ சேர்த்து வைத்தது எதுவுமே கிடையாது, எதுவுமே இந்த உலகத்தில் உனக்காக மிஞ்ச போறது இல்ல. அடியானே, உனக்கு தேவையான எல்லாம் நான் தான் சாரேன், உனக்கு தேவையான எல்லா ஏற்பாடும் என்னிடத்துல தான் இருக்குது. உனக்கு பசியா, நீ உனக்கு எல்லாரும் நீங்க பசித்தவர்கள் தான். குல்லுக்கும் ஜாயிஉன், நீங்க எல்லாருமே பசித்தவர்கள். இல்லாமன் அஸஅம்துஹு, நான் யாருக்கு உணவளிக்கிறேனோ அவர்களை தவிர. ரிஸ்குடைய பொறுப்பு என்னிடத்தில் இருக்கிறது. அடியானே, நான் உன்னிடத்தில் எதையுமே எதிர்பார்க்கல. மா உரீது மின்ஹும் மின் ரிஸ்கின் வமா உரீது அன் யுத்இமூன். என் அடியான் எனக்கு ரிஸ்க் தரணும் என்று நான் எதிர்பார்க்கல, மாறாக அவனுக்கு நான் தான் உணவளிக்கிறேன்.
இதைத்தான் அல்லாஹ் அந்த ஹதீஸில் குதிசில சொல்றான், அடியானே நீங்க எல்லாரும் பசித்தவர்கள், நான் யாருக்கு உணவளித்தேனோ அவனை தவிர உண்ட கெட்டித்தனத்தால உண்ட பசிய போக்கேலா, உண்ட சம்பாத்தியத்தால உண்ட பசிய போக்கேலா, உண்ட முயற்சியால உண்ட பசிய போக்கேலா. உண்ட பசியும் அந்த பசியுடைய ஆரோக்கியமும் ஏற்ற கையில தான் இருக்குது. அதனால நான் யாருக்கு உணவளித்தேனோ அவர்களை தவிர, அதனால எங்கிட்ட உணவு கேளு, நான் உனக்கு சாப்பாடு தாரேன். எல்லாம் நீ என் பக்கம் சேவை உள்ளவன், உன்னை அனுப்பினது என்ன தயாரிக்க, உன்னை முடிவில்லாத வாழ்க்கையை வெற்றிகரமாக்க. இதை தவிர உன்னை அடுத்த எல்லா பொறுப்பும் என்னுடைய கையில தான் இருக்குது. உனக்கு ஆடை தேவையா? நிர்வாணமாக வந்தாய் அடியானே, எதுவும் இல்லாமல் வந்தாய் மனிதனே. குல்லுக்கும் ஆரின், நீங்க எல்லாரும் நிர்வாணிகள். யாருக்கு நான் ஆடை அணிவித்தேனோ, இல்லாமல் கசௌது, நான் யாருக்கு ஆடை அணிவித்தேனோ அவர்களை தவிர என்னிடத்தில் கேளு, நான் உனக்கு ஆடையை தாரேன். சகோதரர்களே, பெரியவர்களே, இப்படி அல்லாஹ் எல்லா விடயத்திலையும் சொல்றான். எல்லாம் என்னிடத்துல தான் இருக்குது. உன் ஆரோக்கியம் என்னிடத்துல தான் இருக்குது. உன் ஆபியத் என்னிடத்துல தான் இருக்குது. உன் ராகத் என்னிடத்துல தான் இருக்குது. உன் சந்தோஷம் என்னிடத்துல தான் இருக்குது. உன் கவலை என்னிடத்துல தான் இருக்குது. அடியானே, இரவு பகல நீ பாவம் செய்யக்கூடியவன், அந்த நிலைமையில தான் நீ படைக்கப்பட்டிருக்கிறாய். ஆனா நானோ மன்னிக்க கூடியவன், உன் பாவத்தை பொருட்படுத்த மாட்டேன். எல்லா நிலைமையிலும் அடியானே, உனக்கு தந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி என்ன அடையறதுக்கு முயற்சி செய். உலகத்துல நீ எப்படி வாழ்ந்தாலும் அதனால் இறக்கின்ற லாபமும் இல்ல. உலகத்துல நீ எப்படி பாவம் செஞ்சாலும் அதனால் இறக்கின்ற நஷ்டமும் இல்ல. நீ செய்யக்கூடிய நலவுகளுடைய முடிவை நீதான் பெற்றுக் கொள்ள போறாய். நீ செஞ்ச பாவத்தினுடைய முடிவை நீதான் உடைய குடும்பத்தோடு அனுபவிக்க போறாய். அதனால புத்திய பாவிச்சு மனிதனே செயல்படுத்திக்கோ. இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்றான், அடியானே உன்னை படைச்சதெல்லாம் அதுல தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய வேதத்தில் அல்லாஹ் சொல்றான், அடியானே உன்னை படைச்ச அடியார்களே உங்களை ஏன் தெரியுமா நான் படைச்சேன்? என்ன வணங்க, என்ன சந்தோஷப்படுத்த, என்ன திருப்திப்படுத்த. அதுல உங்களோட வெற்றி இருக்குது. இதுல நீ பொதுபோக்காக இருந்திராத, இதுல நீ விளையாடிட்டு வந்துடாத என்று அல்லாஹ் அதுல தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய வேதத்தில் சொல்றான். எனவே கண்ணியமான சகோதரர்களே, இந்த சுருக்கமான நேரத்தில் இந்த குத்துபாவுடைய குலாச சுருக்கம் அதல்ல. நான் எதை பேச வாரேன் என்றா, ஏராளமான மக்கள் நாம் பார்க்கத்தக்கனே கபருக்கு போய்கொண்டிருக்கிறார். ஏராளமானவர்கள் நம்முடைய கண்ணுக்கு விளங்க நாம் பார்த்து கொண்டிருக்க, நம்மோடு இருந்தவர்கள், நம்மோடு சாப்பிட்டவர்கள், நம்மோடு உறவாடியவர்கள், நம்மோடு ஒரே குடும்பத்தில் ஒரே ஏரியாவில் வசித்தவர்கள் இன்றைக்கு மண்ணுக்கு கீழாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, பெரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு கபர் அடியையும் காணும் பொழுது துஆ சொல்லி தந்தாங்க. அந்த துஆவுல வரக்கூடிய ஒரு கருத்து தான், அன்தும் சாபிகூன், நீங்க எல்லாரும் முந்திக் கொண்டீங்க, வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிகும் லாஹிகூன். புகாரில வருது, நாங்க இன்ஷா அல்லாஹ் திரும்ப உங்கள்கிட்ட வர இருக்கிறோம் என்ற கருத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த துஆல சொல்லி தந்தாங்க. சகோதரர்களே, பெரியார்களே, அந்த கபருக்கு போறதுக்கு முன்னால அல்லாஹ் நமக்கு தந்த இந்த கொஞ்ச கால வாழ்க்கைக்கு அந்த வாழ்க்கை ரொம்ப பொறுமதி. அந்த வாழ்க்கை ரொம்ப பொறுமதி. அதை ரொம்ப பயன்படுத்த வேண்டியது. அதை கொண்டு மிக பெரும் தயாரிப்புகள் செய்யப்பட வேண்டியிருக்கிறது. அதனால சகோதரர்களே, அந்த ஆயுள் பாதுகாக்கப்படுறது எவ்வளவு பொறுமதியோ, இதை போல அந்த ஆயுளை கொண்டு அல்லாஹ் ஒரு மனிதன் ஆரோக்கியத்தை ஜோடாக படைச்சிருக்கிறார். எவ்வாறு அல்லாஹ் ஒவ்வொரு காரியத்தையும் ஜோடாக படைச்சிருக்கிறானோ, இரவ பகலோடு அல்லாஹ் ஜோடாக்கி இருக்கிறானோ, ஆன பெண்ணோடு அல்லாஹ் ஜோடாக்கி இருக்கிறானோ, இதை போல எப்படி அல்லாஹ் ஒவ்வொரு காரியங்களை வானம் பூமி என்று ஜோடாக்கி இருக்கிறானோ, இதை போல சகோதரர்களே, ஒவ்வொரு மனிதனுடைய ஆயுளையும் அல்லாஹ் ஆரோக்கியத்தோட பின்னி வச்சிருக்கிறார். ஒரு மனிதனுடைய ஆயுளும் ஆரோக்கியமும் பிரிக்கப்பட்டால் அந்த மனிதன் வாழ்றதுல அர்த்தம் இல்லாம பேசுறோம். அந்த மனிதன் வாழ்ந்த எதையும் சாதிக்க இயலாம பேசுறோம். அந்த மனிதன் வாழ்ந்த எதையும் அடைய இயலாம பேசுறோம். அதனால சகோதரர்களே, எல்லாரும் ஆயுள்ள பரக்கத்துக்கு துஆ செய்றோம், ஆனால் ஆரோக்கியத்துடைய பரக்கத்தை மறந்துட்டோம். ஆயுளுடைய பரக்கத்துக்கு துஆ செய்றோம், ஆரோக்கியத்துடைய பரக்கத்துக்கு மறந்துட்டோம். சகோதரர்களே, பெரியார்களே, ஹதீஸ்களுடைய கருத்துக்களை பார்க்கும் பொழுது
கலிமத்து தையிபா, ஒரு மனிதன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய, ஒரு மனிதனை குஃப்ரில் இருந்து வெளியில கொண்டு வரக்கூடிய, ஒரு மனிதனை ஷிர்கில் இருந்து வெளியில கொண்டு வரக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹுக்கு எவ்வளவு பெரிய ஒரு சக்தி இருக்கிறதோ, அது எவ்வளவு பிரதானமான ஒரு முக்கியமோ, எப்படி நரகத்திலே இந்த பாதுகாத்து சுவர்க்கம் சேர்க்கிற சாவியோ, இதை போல சகோதரர்களே கலிமாவுக்கு அடுத்தது ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் ஒரு பிரதானமான நியாமத் இருக்கும் என்றால் அது ஒரு மனிதனுடைய ஆரோக்கியம் என்ற கருத்துக்களை உலமாக்கள் எழுதியிருக்கிறார். சகோதரர்களே பெரியார்களே, ஆரோக்கியம் எடுப்பட்ட ஆயுளால நாங்க எதையும் சாதிக்க மாட்டோம். பெட்ல இருந்து எதை சாதிக்க போறோம், ஹாஸ்பிட்டல்ல இருந்து எதை சாதிக்க போறோம், 24 மணி நேரமும் மருந்தோட இருந்து எதை சாதிக்க போறோம். மேலான சகோதரர்களே பெரியார்களே, ஆரோக்கியமும் நோயும் 2 குதிரைகளை போல, எப்படி வாழ்வும் சாவும் 2 குதிரைகளை போலையோ, இதை போன்று ஆரோக்கியமும் நோயும் 2 குதிரைகளை போல. இது 2ம் ரேஸ் ஓடிக்கொண்டு தான் இருக்குது. அதுல ஒரு நாளைக்கு ஆரோக்கியம் வெச்சலாம், ஒரு நாளைக்கு நோய் வெச்சலாம். எப்ப நோயுடைய குதிரை வெச்சுமோ அன்றைக்கு நாங்க வெட்ல, எங்களுக்கு ஆரோக்கியம் வெச்சுமோ அன்றைக்கு நாங்க ஓடி ஆடி திரிகிறோம். சகோதரர்களே பெரியார்களே, எனவே இந்த ஆரோக்கியம் பாதுகாக்கப்படணும். இது ஒரு பிரதானமான நியாமத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத பாதுகாக்க சொன்னாங்க, இத பாதுகாப்பு கேட்டாங்க, இத பாதுகாப்பு கேட்கும்படி சொன்னாங்க. சஹீஹுல் முஸ்லிம்ல ரிவாயத் வந்திருக்கிறது, ஒரு மனிதன் கஅபத்துல்லாஹ்வை பார்த்தா அவருடைய துஆ உடனே கபூலாகும் என்ற கருத்து ஹதீஸில் இருக்கிறது. எல்லாருக்கும் தெரியும், கஅபத்துல்லாஹ்வை யாரு முதல் முறை பாப்பாரோ அவர் எந்த துஆ கேட்டாலும் அந்த துஆ ஒப்புக்கொள்ளப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்க கஅபத்துல்லாஹ்வை பார்க்கும் பொழுது நாங்க கஅபத்துல்லாஹ்வை பார்த்தா நாங்க முதலாவது என்ன துஆ செய்ய எங்களுக்கு கபூலியத் கிடைக்கும், அதனால எங்களுக்கு ஒரு துஆ சொல்லுங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்க நபி அவர்கள் 2 துஆ சொன்னாங்க. சஹீஹுல் முஸ்லிம்ல பதிவாகுது. அதுல ஒரு துஆ தான், நீங்க அல்லாஹ்ட்ட கேளுங்க கஅபத்துல்லாஹ்வை கண்டதோட, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் அஃப்வ வல் ஆஃபியா ஃபித் துன்யா வல் ஆখিরা. யா அல்லாஹ், எங்களுக்கு துனியா ஆகிரத்துல மன்னிப்பையும் ஆரோக்கியத்தையும் தா. சகோதரர்களே, இது 2ம் மிக பிரதானமான நியாமத். ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சு கொண்டு அவன் எவ்வளவு தான் நல்லவனாக இருந்தாலும் தலை தூக்கி வாழேலா. பாவம் ஒரு நாளும் தலை தூக்கி வாழ விடாது. நஃப்சானியத்துடைய முடிவுகள் ஒரு நாளும் தலை தூக்கி வாழ விடாது. ஒரு மனிதனுடைய கட்ச வச்சு, ஒரு மனிதன் பணத்தை வச்சு, ஒரு மனிதனுடைய பலத்தை வச்சு, ஒரு மனிதன் சக்தியை வச்சு ஒரு நாளும் ஒரு மனிதன் தலதூக்க முடியாது. ஏண்டா ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, மனிதனே நீ உன்ட பலம் என்று நினைச்சு கொண்டு இருக்கிறதே உன்ட உடம்புல உள்ள மலத்தை வச்சு என்று ஹஜ்ரத் அலி சொல்றார் ரலியல்லாஹு அன்ஹு. சொன்னாங்க, மனிதனே நீ உன்ட பலம் என்று நினைச்சு கொண்டிருக்கிறது எதை தெரியுமா, உன்ட உடம்புல உள்ள மலத்தை வச்சு அதுல கொஞ்சம் சிக்கலும் நெருக்கடியும் உண்டாகிட்டா உன்ட எல்லா பலையும் உடைஞ்சிருவோம், உன்ட எல்லா சக்தியும் உடைஞ்சிரும், உன்ட எல்லா கட்சும் உடைஞ்சிரும். சகோதரர்களே பெரியார்களே, இவரு நான் அடிச்சா தூக்குறதுக்கு 4 பேர் வரணும் என்று ஊர்ல தலைய காட்டி சொல்ற அளவுக்கு கட்சுள்ளவரே, ஆனா 4 தடவை அவர் வெளிவாசல் பேசி வந்துட்டாருண்டா அவரை தூக்குறதுக்கு அதே 4 பேரும் வந்துதான் ஆகும். அதனால கண்ணியமானவர்களே, உலகத்துல ஆரோக்கியம் இருக்குது, இது ஒரு பிரதானமான நியாமத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத பாதுகாப்பு கேட்டாங்க, இத பாதுகாத்துக் கொள்ள சொன்னாங்க. ஒவ்வொருத்தரும் இத பாவீங்க. வசிஹதக கப்ல சகமிக், உங்களோட ஆரோக்கியம் 5 விடயம் வாரத்துக்கு முன்னால 5 விடயத்தை பயன்படுத்துங்க என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சஹீஹுல் முஸ்லிமுடைய ரிவாயத், அதுல ஒன்றுதான் வசிஹதக கப்ல சகமிக், உங்களுக்கு தந்த ஆரோக்கியத்தை பயன்படுத்துங்க, அந்த ஆரோக்கியம் நோயாக மாறுறதுக்கு முன்னால. அதனால இன்றைய ஆரோக்கியம் நாளைக்கு நோயாக மாறும் சகோதரர்களே. அதனால அந்த நிலைமை வந்ததுக்கு பின்னால கவலைப்பட்டு வேலை இல்ல. ஆரோக்கியமான காலத்தில் எத்தனையோ பேரை பள்ளிக்கு காணல, ஆரோக்கியமான காலத்தில் எத்தனையோ பேரை மஸ்ஜிதுக்கு காணல, ஆரோக்கியமான காலத்தில் எத்தனையோ பேர் ஜும்மாக்கு வந்தும் கடைசி தப்புல. ஆனா பஜார்ல பார்த்தா முன்னுக்கு, ஷொப்ல பார்த்தா முன்னுக்கு, சீசன்ல பார்த்தா முன்னுக்கு,
ஏப்ரல் வாரத்துக்கு 2 மாசத்துக்கு முன்னாலே அவர் துபாயில, 1 மாசத்துக்கு முன்னாலே அவர் சைனால. சகோதரர்களே, பெரியார்களே, கொஞ்சம் ஒரு கால் பிறண்டத்துக்கு பிறகு, கொஞ்சம் தலையில ஏதாவது சின்ன ஒரு ஷோட் வந்ததுக்கு பிறகு, கொஞ்சம் பார்வை தடமாறினத்துக்கு பிறகு இப்ப சைனாக்கு போகலாம், இப்ப பேங்காக் போகலாம், இப்படி ஒரு நிலைமை வந்ததோட இந்த ஓய்வு நேரத்தில் இப்ப மஸ்ஜித நினைவு வருகிறது. இப்ப நல்ல வாங்கி சத்தம் காதுல கேட்குது. ஏர்போர்ட் போக்கல்ல எத்தனையோ பள்ளிய கடந்து போனாரு. அல்லாஹு அக்பர் என்று சத்தம் கேட்டுச்சு, நபியுடைய பேர் கேட்டுச்சு, ஹய்யால ஸலா ஹய்யால பலா கேட்டுச்சு. ஆனா காதுல புலையில. இப்ப பெட்ரஸ்ல இருக்கக்குள்ள எத்தனையோ பேருக்கு ரொம்ப தெளிவாக முஅத்தின் சொல்லக்கூடிய வார்த்தைகள் காதுல புழுகுது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாவும் ரசூலும் உன் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக்கோன்னு சொன்னாங்க. அதுக்குரிய வழிகள் சொன்னாங்க. அது விளக்கல்ல, அது குத்திர வரல, அது தலைக்கு ஏறல்ல. ஆனா கொஞ்சம் தடமாற்றம் வரக்குள்ள, உடம்பு கொஞ்சம் வேர் இருக்க கொள்ள, உடம்பு கொஞ்சம் நடுங்க கொள்ள, வைத்தியத்தை போனதுக்கு பின்னால அவரு பாடி செக்அப் பண்ணிட்டு உனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, முன்னுக்கு உனக்கு இப்படி ஒரு நிலைமை வரும், அதனால முன்கூட்டியே நீ உன்னை பாதுகாத்துக்கோன்னு சொன்னதுக்கு பிறகு அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தை கல்புக்கு இறங்குதென்றா வாழ்க்கையில இவ்வளவு காலம் எதை சாதிச்சோம் மேலானவர்களே. இவ்வளவு காலம் படைச்ச ரப்பு, பாதுகாத்த ரப்பு, உணவளிச்ச ரப்பு. அடியானே, அல்லாஹ் கேட்கிறானே, மனிதனே, யா அய்யுஹல் இன்சான் மா கர்ரக பிரப்பிகல் கரீம் الذي خلقك فسواك فعدلك في أي سورة ما شاء ركبك. அல்லாஹ் கேட்கிறான், அடியானே, மனிதனே, சங்கையான உண்ட ரப்ப விட்டும் உண்ட கவனத்தை இது திருப்பிச்சு. சகோதரர்களே, பெரியார்களே, இன்னைக்கு எங்கட ஆரோக்கியம் தான் திருப்பி கொண்டிருக்கிறது. எங்கட ஆரோக்கியம் திருப்பி கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தந்த ஆவிய திருப்பி கொண்டிருக்கிறது. அவன் மஸ்ஜிதை விட்டு, அவன் தீனை விட்டு, அவன் தந்த பொருளாதாரத்தை கொண்டு அவனை அடையிறத்தை விட்டு, அவன் பாதையில சேகரிக்கிறத விட்டு, நலவு சேகரிக்கிறத விட்டு இன்னைக்கு எங்கட ஆரோக்கியம் திருப்பி கொண்டிருக்கிறது. மேலானவர்களே, நல்ல உள்ளத்தில் எழுதி வைங்க. இந்த ஆரோக்கியமும் நோயும் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறது. இந்தக்குள்ள ஆரோக்கியம் நாளைக்கு நோயாக மாறும். அதுக்கு பிறகு யாரும் கவலைப்பட்டு வேலல்ல, அதுக்கு பிறகு யாரும் கண்ணீர் வடிச்சு வேலல்ல, அதுக்கு பிறகு யாரும் கை சேதப்பட்டு வேலல்ல. குட்டுவத்துல வந்து உட்கார்ந்து தொழுது கொண்டு தக்பீரை கட்டி கொண்டு இன்னா ஆசைனாக்கல் கௌஸர் ஃபஸல்லி ரப்பிக வன்ஹர் இன்ன ஷானிஅக ஹுவல் அப்ஸர் என்று சொல்லி போட்டு 300 நன்மை கிடைக்க வேண்டிய இடத்துல 150 நன்மை தானே கிடைக்குது என்று ஏங்கி ஏங்கி அழுகிறதுல எந்த பிரயோஜனமும் கிடைக்காது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் கேட்கிறான், மனிதனே, உன்னை படைச்சவன் நான், உன்னை பாதுகாத்தவன் நான், உனக்கு உருவம் அமைச்சவன் நான், அழகான தோற்றத்தை சூரத்தை கண்டவன் நான், உன்னை ஒழுங்குபடுத்தி நேர்படுத்தினவன் நான். என்ன விட்டும் உன்னை கவனத்தை எது திருப்பிச்சு, எது என்ன விட்டும் உன்னை பராமுகமாக்குச்சு. கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும். எத்தனையோ பேருடைய எத்தனையோ வாப்பட ஜனாசாக்கு பள்ளிய காட்ட பிள்ளைகள் ஜப்பான்ல இருந்து வாரா. என்ன மன்னிச்சு கொள்ளுங்க, எத்தனையோ வாப்பட ஜனாசாக்கு பள்ளிய காட்ட பிள்ளைகள் யூகேல இருந்து வாரா. எத்தனையோ வாப்பட ஜனாசாக்கு பள்ளிய காட்ட பிள்ளைகள் குவைட்ல இருந்து வாராங்க. என்ன காரணம்? அந்த வாப்பட ஆரோக்கியம் எல்லாம் கல்லுக்கும் மண்ணுக்கும் புளியப்பட்டுச்சு. சகோதரர்களே, விட்டுட்டு போறோம். எதையும் சாதிக்க வரல, உலகத்துல எதையும் கொண்டு போக வரல. சகோதரர்களே, எதையும் எடுத்துக்கொண்டு வரல. 2 துண்டு புடவையோட வந்தோம், வெறுமனே வந்தோம். வந்தத்தோட 2 புடவையால சுத்தினாங்க. இன்றைக்கு நாங்க கோடி கணக்கு பொறுமதியான உடுக்கலாம். ஆனா ஒரு நாள் வரும், இருக்கிற அவ்வளவத்தையும் கலத்தி எடுப்பாங்க. மேலான சகோதரர்களே, அதே மாதிரி 2 புடவையால தான் என்னையும் உங்களையும் சுத்த போறாங்க. எங்கட வாகன டிரைவிங் சீட்ல மவுத்து வந்தாலும் யாருக்குமே வாகனம் கொடுக்காம சுத்தமா பாவிச்சிருப்போம். எங்க போறதால நான் வாரேன், வாகன கீழ மட்டும் கேட்காதேன்னு சொல்லி வச்சிருப்போம். அதே டிரைவிங் சீட்ல மவுத்தாகினா சொந்த மகனுக்கும் கொடுக்காத வாகனத்தை எதிரி வந்து சாவிய கையில எடுத்தாலும் எனக்கு தெரியாது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, எனவே விட்டுட்டு போறோம். மேலானவர்களே,
பெட்ரோல் தேவைப்படாத ஒரு வாகனம் எங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்குது. எந்த செட்லையும் நிப்பாட்டி டீசல் பெட்ரோல் போலில் நிக்க தேவைப்படாத ஒரு வாகனம் உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்குது. யாரும் எதிர்பார்க்கலையோ இந்த வாகனத்துல போகத்தான் வேணும். இதுக்கு டிராபிக் இல்ல, இதுக்கு டிராபிக் போலீஸ் இல்ல, இதுக்கு ஐடென்டி இல்ல, லைசன்ஸ் இன்சூரன்ஸ் இல்ல, எந்தொன்றும் வெளிரங்கமாக தேவைப்படாது. சந்தத்துல 4 பேருடைய உதவியோட நானும் நீங்களும் போறோம். மேலான சகோதரர்களே, போகும் பொழுது வெறும் கையோட தான் போறோம். உலகத்தை ஆண்டவர்கள் 4 பேர், அதில் ஒன்று ஹஜ்ரத் துல்கர்னைன். இவர் மௌத்தாகும் பொழுது தன்னுடைய அடிமைகள்கிட்ட சொன்னாரே, என் ஜனாசாவை கொண்டு போகும் பொழுது இந்த 2 கையையும் வெளியில போட்டு கொண்டு போங்க, மக்கள் விளங்கணும். முழு உலகத்தினுடைய ஜனாதிபதி வெறும் கையோட போறாரு. இதை போனதால் எல்லாருடைய முடிவும் என்பதை இந்த ஜனாசா உலகத்துக்கு உணர்த்தோடு வென்றார் ஹஜ்ரத் துல்கர்னைன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, எத்தனையோ வாப்பா வைத்தியசாலையில பிள்ளைகள் எல்லாம் 4 பிள்ளைகள் 4 நாட்டுல வெளியில வந்தா வாப்பாக்கு ஷோம் இல்லன்னு கேள்விப்பட்டா எல்லாம் அவசரமா டிக்கெட்டை போட்டு வாராங்க. வந்து பார்த்து அவசரமா பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாங்க. ஒரு நாள் 2 நாள் ஒரு கிழமை வச்சு பாக்குறாங்க. வாரவங்களுக்கு எல்லாம் டீயும் நெக்ஸ்கோபியும் கொடுக்கறாங்க. எல்லாரும் தலைக்கு மேலால கவனிக்கிறாங்க. ஆனா வாப்பட பொடி செக்அப் பண்ணி பார்த்தா அவருடைய காலம் முடிஞ்சு, அவருடைய ஆரோக்கியம் முடிஞ்சு, அவருடைய நரம்புகள் எல்லாம் காயுது. அதை திரும்ப உஜாராக்கி பிரைவேட்ல எடுக்க இயலாது. அதுக்கு செலவழிக்கிற அளவுக்கு சக்தி இல்ல. அவருடைய வயசுடைய எல்லாம் தாண்டிட்டு இப்ப ஒரு மாதம் போக்கல்ல டாக்டர் சொல்றாரு, இதுதான் இவருடைய உண்மையான நிலைமை. இப்ப நீங்க இவருக்கு ரெஸ்ட் கொடுக்கணும், இவரை நீங்க பெட் ரெஸ்ட்ல வைக்கணும், இவரை கொஞ்சம் நீங்க ஓப்பா விடணும், இவரை பிரைவேட்ல வச்சு வேலை இல்ல, யாராவது பக்கத்துல இருந்து பார்த்து பாதுகாப்பா சிறுமை செய்யணும், இவருக்கு உதவியா இருக்கணும் இந்த கட்டத்துல. அதனால நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இடத்துல இவரை வைங்க, அல்லது ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சேருங்க, அவைக்கு ஏற்ற ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுங்க, இவருக்கு 3 மாதம் பெட் ரெஸ்ட் கொடுக்கணும் வேண்டாம். அதுக்கு பிறகுதான் பிள்ளைகள் யோசிக்கிறாங்க, யாரு பக்கத்துல நிக்கிறது. முருமகன் சொல்றாரு, நான் 15 நாள் லீவுல வந்திருக்கிறேன். இன்னொரு மகள் சொல்றா, என் ஹஸ்பண்ட் தனிய வீட்டுல அவருக்கு சமைச்சு கொடுக்க உத்தரவு இல்ல, தொழில் செய்யறாரு, அதனால நானும் 15-20 நாள் லீவுல வந்திருக்கிறேன். இன்னொருத்தர் சொல்றாரு, நான் நின்றா என்ற ஜோப் வைக்கிறோம். இப்ப உம்மா மனைவி என்ன செய்வா, 3 பிள்ளைகள் 3 தெட்டுல போக்கொள்ள நோயாளி கணவனோட ஹாஸ்பிட்டல்ல நிக்கிறதுக்கு அவக்கேலா, அவக்கு சுகர் இருக்குது, பிரஷர் இருக்குது. அதனால எந்த பிள்ளைகளோட அவக்கு வசதியோ அந்த பிள்ளைகளோட அவ செட்டில் ஆகிடுவா. இப்ப பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து ஆள் தேடுவாங்க. வாப்பக்கு பக்கத்தில் ஒரு ஆள் நிக்கணும். நாங்க ஒரு நாளைக்கு 2000 ரூபாண்டாலும் கொடுக்கிறோம். யாரு பக்கத்துல நிக்க வாரது? சகோதரர்களே, யாருக்கு 2000 ரூபாய் தேவை இருக்கிறதோ அவன் வருவான். அவனுடைய கவனம் அந்த சம்பளத்துல மட்டும்தான் இருக்கும். ஆனா இந்த வாப்பட கவனம், அவர் ஆரோக்கியமா இருந்த காலத்துல பிள்ளைகளுக்காக எந்த அளவு பாடுபட்டாரு, எவ்வளவு சிரமப்பட்டாரு, எவ்வளவு கஷ்டப்பட்டாரு, எவ்வளவு மலையில நனைஞ்சாரு, எவ்வளவு வேர்வை சிந்தினாரு. அந்த நேரம் மனைவி அவரோட எப்படி உகப்பாக இருந்தா, பிள்ளைகள் எல்லாம் அவரோடு எப்படி ஒட்டி கொண்டிருந்தாங்க. அந்த பிள்ளைகளை காணலையே, அந்த மனைவி அவக்கு ஏற்ற மாதிரி போய் செட்டில் ஆகிட்டா. பிள்ளைகளுக்கு எல்லாம் நான் தான் தொழில் அமைச்சு கொடுத்தேன், நான் தான் மாப்பிள்ளை தேடி கொடுத்தேன், நான் தான் பிசினஸ் உடைய வழியை காட்டினேன். இன்றைக்கு அதை வச்சே என்ன ஒரு தனி ஆளாக ஆக்கி போட்டு என்ற பிள்ளைகள் போயிட்டாங்க. அடுத்த கட்டம் நான் என்ன செய்ய போறேன் என்றதை யோசிச்சு அந்த வாப்பட நோய்க்கு ஆரோக்கியம் கிடைக்காது. அவருடைய சுகர் இன்னும் கூட ஆரம்பிக்கும், அவருடைய பிரஷர் இன்னும் கூட ஆரம்பிக்கும், அவருடைய யோசனை இன்னும் வேறு வேறு சைடு எஃபெக்ட் அவருக்கு கொண்டு வர ஆரம்பிக்கும். சகோதரர்களே, பெரியார்களே, இப்ப சாட நெஞ்சி நோவு வந்தாலும் தனிமையில தான் மௌத்தாகுவனா? மௌத்தாக கொள்ள பக்கத்துல யாரும் இருக்க மாட்டாங்களா? ஜனாசாக்கு பிள்ளைகள் வருவாங்களா? கொஞ்சம் பல்லு வலி வரக்கொள்ள, கொஞ்சம் தலைவலி வரக்கொள்ள, சக்கராற்றோ தெரியா. அவ்வளவு காலமும் ஆரோக்கியமான காலத்தில் எல்லாம் எத்தனையோ ஜும்மால சக்கராத்த சொன்னாங்க, மௌத்த பேசினாங்க, அல்லாஹ் ஆகிரத்தை பேசினாங்க, விலங்கல்ல. ஆனா இப்ப கொஞ்சம் செலவழி உறக்க கொள்ள யோசிக்கிறாரு, சக்கராத்து வந்துருமோ, மலக்கல் மௌத்த காண போறேனா? சகோதரர்களே, பெரியார்களே, நான் அன்பாக பணிவாக சொல்றேன், எனக்கும் உங்களுக்கும் சேர்த்து சொல்றேன், நாங்கள் எல்லாம் மௌத்தாக வந்திருக்கிறோம். ஆனா யாருக்கும் பயந்து கேவலமான மௌத்து வரக்கூடாது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, உள்ளத்தில் எழுதி வைங்க, மௌத்துடைய நாள் வெற்றியுடைய நாளாக இருக்கணும். சகோதரர்களே, மௌத்துடைய நாள் கண்ணியமான நாளாக இருக்கணும்.
ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் மௌத்தாகும் பொழுது அல்லாஹ் மீது சத்தியமா உஹது மலையில இருந்து சுவர்க்கத்துடைய வாசம் வீசுதல் சொல்லிட்டு மௌத்தாகினாங்களே. இதுதான் சாதன சகோதரர்களே, இதுதான் வெற்றி சகோதரர்களே. இதைத்தான் நாங்கள் நீங்களும் உலகத்துல சாதிக்கணும். அதனால் அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஆரோக்கியமான காலத்தை யாரும் கல்லுக்கு மண்ணுக்கு செலவழிக்கவான அல்லாஹ் தந்த ஆரோக்கியத்தை கொண்டு அல்லாஹ் அடைவோம். பிள்ளைகளை இபாதத்தோட தொடர்புபடுத்துவோம். பிள்ளைகளுக்கு துனியாவை கொடுக்கவான, பிசினஸ காட்டி கொடுக்கவான, எங்கள்கிட்ட இருக்கிற வாகனத்துல பங்கு கொடுக்கவானம் என்று சொல்லல. எங்கள்கிட்ட இருக்கிற எல்லாம் பிள்ளைகளுக்கு தான். ஆனா கொடுக்கிற எல்லாத்தையும் வீணோட கொடுப்போம், அல்லாஹ்வை காட்டி கொடுத்துட்டு கொடுப்போம். மேலான சகோதரர்களே, அண்மையில ஒரு பகுதியில எங்களோட நாட்டுல மிச்சம் தூரத்துல இல்ல, நாட்டுல ஒரு பகுதியில் ஒரு மனிதர் மௌத்தாகினாரு. அவர் ஒரு நல்ல வாப்பா, ஒரு கண்ணியமான மனிதன். அவருக்கு 4 ஆம்புல புள்ள. அவர் மிச்சம் கஷ்டப்பட்டு சின்னத்திலிருந்து தொழில் செஞ்சு நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து கொஞ்ச காலம் இருந்தாரு. அதுக்கு பின்னால பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த தொழிலை படிச்சு கொடுத்தாரு. அவருடைய தொழிலுக்கு வாகனம் தேவை. அதனால என்ன செஞ்சாரு, 3 ஆம்புல பிள்ளைகளுக்கும் 3 வாகனம் இருக்கணும் என்று ஆசைப்பட்டார் அவருடைய மௌத்துக்கு முன்னால. அதனால 2 வாகனத்தை பினான்ஸ் பண்ணி அடுத்த 2 பிள்ளைகளுக்கும் வாங்கி கொடுத்துட்டு அந்த பினான்ஸுக்கு அவர் சைன் பண்ணினாரு. 2 மாதம் ஹயாத்தோட இருக்கல்ல, ஒரு நெஞ்சு நோவு தான் வந்துச்சு. 12 மணித்தியாரத்துக்குள்ளால மௌத்தாகிட்டார். சகோதரர்களே, பெரியார்களே, ஊர்ல உள்ளவர்களுக்கு எல்லாம் கவலை. அந்த ஊர்ல உள்ள ஒரு மிக முக்கியமான ஆலிம், பேரை சொன்னா உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த ஹதரத் என்ன செஞ்சாரு, அந்த மகனை கூப்பிட்டு பேசினார். சொன்னாரு, மகன், உங்களோட வாப்பா நல்ல ஒரு மனுஷன், உங்களுக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டாரு, பாடுபட்டாரு, சிரமப்பட்டாரு, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு ஏதோ அல்லாட முடிவு, திடீரென்று கபருக்கு போயிட்டாரு. இன்னைக்கு அந்த வாப்பா கபரில் இருக்கிறாரு. நீங்க அவருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும், நீங்க அவருக்கு ஏதாவது உதவி செய்யணும். அதனால நீங்க செய்யற ஆக பெரிய உதவி என்ன தெரியுமா, வாப்பட சைன்ல 2 வாகனம் லீஸ்ல இருக்குது. உங்களோட கேஷுக்கு ஒரு வாகனம் வாப்பா வாங்கி வச்சிருக்கிறாரு. நீங்க என்ன செய்யுங்க தெரியுமா, இந்த கேஷுக்கு இருக்கிற வாகனத்தை வித்துட்டு 3 வாகனத்தை 2 வாகனமாக்குங்க. வாப்பட பேர்ல உள்ள 2 லீஸையும் கட்டி முடியுங்க. அது வாப்பட கபருக்கு பெரிய ஒரு நிதாசாக இருக்கும் என்று சொல்ல மகன் சொன்னாரு, நல்ல ஒரு விஷயம் ஹதரத், நான் கொஞ்சம் உம்மோட மசூரா பண்ணிட்டு வாரேன். போனாரு வரல. அடுத்தண்டு கேட்டாரு, மகன் பேசினீங்களா? ஹதரத், உம்மா கொஞ்சம் பிஸி. 2 நாளைக்கு பிறகு கேட்டாரு, மகன் பேசினீங்களா? சொன்னாரு, ஹதரத், வீட்டுக்கு ஆட்கள் வந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறாங்க, உம்மா கொஞ்சம் பிஸியா இருக்கிறா, நான் கொஞ்சம் பேசிட்டு சொல்றேன். ஒரு கிழமைக்கு பின்னால ஹதரத்திட கரைச்சல் தாங்க இல்லாம உம்மட்ட கேட்டு போட்டு வந்து சொன்னாரு, ஹதரத், உம்மட்ட பேசினேன். உம்மாவும் சொன்னா, நல்ல விஷயம், மாஷா அல்லாஹ், செய்யத்தானே வேணும். ஆனா கொஞ்ச நாள் போகட்டுமே, கொஞ்சம் சுணங்கி பார்ப்போமே, நான் இதாலிருந்து வெளியில வந்ததோட கொஞ்சம் அதை பத்தி யோசிப்போம் என்று சொன்னார் என்று அந்த கதையை முடிச்சுட்டாரு. சகோதரர்களே, பெரியார்களே, ஆரம்பத்திலேயே சுட சுட அவ்வளவு கஷ்டப்பட்ட வாப்பக்கு அந்த உதவியை செய்ய உள்ள இடம் கொடுக்குது இல்லைண்டா, வாப்பா இருந்த இடமும் நினைவில்லாம போற காலம் வரும் பொழுது இந்த வாப்பக்கு எங்க அல்லாட பிள்ளைகளோட உதவி போய் சேரப்போகுது. அதனால கண்ணியமானவர்களே, இந்த வாப்பவும் எனக்கு வானம், என்ன மன்னிச்சு கொள்ளுங்க. எனக்கு பிம்பர்ல வச்சு இந்த வார்த்தைகளை சொல்ல விருப்பமும் இல்ல. ஆனாலும் பல பிம்பர்கள்ல நான் சொல்லியும் இருக்கிறேன். இந்த வாப்பவும் எனக்கு வானம். வட்டிக்கு லீஸுக்கு சைன் பண்ணி கொடுத்த நிலைமையில உங்களுக்கு மௌத்து வந்துட்டா நீங்க யாரும் நினைக்க வானம். பிள்ளைகள் எரியஸ் இல்லாம உங்களோட வட்டிய கட்டினாலும் அது உங்களோட கபருக்கு வார சதகா அல்ல, அது நெருப்பாகத்தான் வந்து கொண்டிருக்கும். அதனால் அல்லாஹுடைய நல்லடியார்களே, பிள்ளைகளுக்கு தந்தா ஆரோக்கியத்தை கொண்டு இபாதத்தை கொடுங்க, திலாவத்தை கொடுங்க, அல்லாஹ்வோட தொடர்பு படுத்துங்க. நான் ஒரு கிழக்கு மாகாணத்தில் ஒரு மஸ்ஜித்ல பயான் செஞ்சேன். 10,000 பேர் தொழுகிற மஸ்ஜித். அதை ஒரு வாப்பா பொறுப்பெடுத்தாரு. அதோடைய கீழ் மாடியை நான் கட்டித்தாரேன் என்று பொறுப்பெடுத்தாரு. கட்டி கொண்டு இருக்கும் பொழுது வாப்பா நோயாளியாக மாறினாரு. 3 ஆம்புல பிள்ளைகள். அவர் ஒரு ஜெம் வியாபாரி, எஹலியகோட பகுதியை சேர்ந்தவரு. பிள்ளைகளை கூப்பிட்டு சொன்னாரு, மகன், சும்மையாவது நான் மவுத்தாகிட்டா இந்த மாடிய புல்லா கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணும், நீங்க இது உங்களோட பொறுப்பு என்று பிள்ளைகளுக்கு பொறுப்பு கொடுத்துட்டு மவுத்தாகினாரு. அந்த வாப்பா சொல்லி 2 மாதத்துல 1.5 மாதத்துல மவுத்தாகிட்டாரு. அந்த வாப்பட மவுத்துக்கு கொஞ்ச நாள் ஓரத்தோட அந்த கீழ் மாடி கம்ப்ளீட் பண்ணப்பட்டுச்சு. அந்த மாடி கம்ப்ளீட் பண்ணப்படுறதோட வாப்பா விட்டுட்டு போன தொழில இருந்து பிள்ளைகளுக்கு ஒரு வசதி, ஒரு கல்லு கிடைச்சிச்சு. அந்த கல்லுல பெரிய ஒரு லாபம் கிடைச்சிச்சு.
3 பிள்ளைகளும் மஷூரா பண்ணினாங்க. வாப்பட பொறுப்ப வாப்ப செஞ்சுட்டாரு, வாப்பட பேர்ல நாங்க ஏதாவது செய்யணுமே, இது வாப்ப ஆரம்பிச்ச பிசினஸ், அதனாலதான் இந்த கல் எங்களுக்கு கிடைச்சிருக்குது. அதனால 3 பேரும் சேர்ந்து மஷூரா பண்ணி அந்த பள்ளியில போய் சொன்னாங்க, எங்களோட வாப்பட பேர்ல 1 மாடி கட்டி தந்திருக்கிறாரு, இன்னும் 2 மாடிக்கு நீங்க ஸ்லப் போட்டிருக்கிறீங்க, அடுத்த 2 மாடியையும் வாப்பட பேர்ல நாங்க கட்டித்தாரோம். அந்த வாப்பவும் அந்த 3 பிள்ளைகளும் சேர்ந்து கட்டின பள்ளி தான் அந்த பள்ளி. கிழக்கு மாகாணத்தில் இன்றைக்கு பிரதானமான ஒரு மஸ்ஜித். அல்லாஹ்வுடைய கிருபை, அல்லாஹ் அந்த மிம்பர் படியை மிரிக்கிற தௌபீக தந்தான். 10,000 பேர் ஒரே நேரத்தில் ஜும்மா சொல்லக்கூடிய வசதி வாய்ப்போடு அந்த மஸ்ஜித் அமைஞ்சிருக்கேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அதிகமான நேரத்தை எடுத்துட்டேன். அதனால ஒவ்வொருத்தரும் என்ன செய்யுங்க, ஆரோக்கியம் அல்லாண்டு புளியப்படணும். துனியாண்டு புளியப்படக்கூடாது, செக்கெண்டு புளியப்படக்கூடாது, கட வாகனம் தொழிலென்று புளியப்படக்கூடாது. ஆரோக்கியம் அல்லாண்டு புளியப்படணும். சக்கராத்துல மலக்கள் மோத்தி நாம புளிய கொள்ள அல்லாஹ் என்ற வார்த்தை வரும் சகோதரர்களே. அதனால இதுக்குத்தான் அல்லாஹ் சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களோட நோய் வாரத்துக்கு முன்னால உங்களோட ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதுக்கு சில துஆக்களை ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தாங்க. ஆரோக்கியத்தை பாதுகாத்துக்கிறதுக்கு சில முறைகள் இருக்குது. நான் சுருக்கமா குறிப்பிட்ட சில நிமிடங்களுக்குள்ளால முடிச்சுக் கொள்றேன். அதுல ஒரு பிரதானமான முறைதான், ஒரு மனிதனுடைய ஆரோக்கியத்தை வச்சு அவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். எப்படி நன்றி செலுத்தணும் சகோதரர்களே? ஒரு நோயாளியை பார்த்துச்சாரா, ஒரு நோயாளியை கண்டுச்சாரா, அந்த நோயாளிக்கு என்ன செய்யணுமோ அது அவரால் எது அவருடைய உடலால பொருளால உதவி செய்ய ஏழுமண்டா அந்த நோயாளிக்கு அவர் உதவி செய்யறது அது அவர் அல்லாஹ்வுக்கு செலுத்துற நன்றி. அப்படி ஒன்றுமே அவருக்கு செய்ய கிடைக்கலையா? ஹதீஸ்ல துஆ வந்திருக்குது, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஆஃபானி மிம்ம பதலாக பிஹி வ ஃபضلனி அலா கஸீரின் மிம்மன் خلق தஃதீலா. அல்லாஹ் இப்படியாப்பட்ட ஒரு சோதனையில என்ன ஆற்றாம அல்லாஹ் என்ன சிறப்பாக ஆக்கினானே, அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்ற வார்த்தையை சொல்லி அல்லாஹ்வை புகழுங்க என்று நபி அவங்க சொன்னாங்க. ஆனால் இதற்கூடி நோயாளியோட கல்பு உடையாம ஓதுங்க என்ற கருத்துக்களை உலமாக்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க மேலானவர்களே. அதனால இந்த துஆக்களை கொண்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறது. அது போல சஹீஹுல் முஸ்லிம்ல துஆ வந்திருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ருக்கு பின்னாலும் அஸருக்கு பின்னாலும் ரசூலுல்லாஹ் கையை நீட்டி துஆ செய்வாங்க. அல்லாஹும்ம இன்னி أسألك العافية في الدنيا والآخرة اللهم إني أسألك العفو والعافية في ديني ودنياي وأهلي ومالي اللهم استر عوراتي وآمن روعاتي. என்ற ஒரு அழகான நீளமான துஆவை நபி ஸல்லல்லாஹு செய்வாங்க. அல்லாஹ் எனக்கு மன்னிப்பச்சா, எனக்கு ஆரோக்கியத்தை தா, துனியாவிலும் ஆகிராவிலும் எனக்கு ஆஃபியத்தையும் ஆரோக்கியத்தையும் என்ற பொருளுக்கும் என்ற உடலுக்கும் அதே போல என்ற குடும்பத்துக்கும் தேவையான எல்லா ஆஃபியத்தையும் தா, என்ற குறைகளை தவறுகளை மறைச்சிரு, வலதால இடதால முன்னால பின்னால மேலால கீழால எல்லா ஆபத்துகள் தீங்குகளை விட்டு எனக்கு பாதுகாப்பு தா என்று சொல்லி திருமதி ஷரீஃப்ல வரக்கூடிய துஆ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு அஸருக்கு பின்னாலே இந்த துஆவை செய்வாங்க. இது போன்ற துஆக்களை டெய்லி நாங்களும் பாடமாக்கணும், அமல் செய்யணும், பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்கணும், குடும்பத்தோட உட்கார்ந்து கேட்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். நாளைக்கு ஒரு நிலைமை வந்ததுக்கு பின்னால 4 பேர்ட்ட கை நீட்ட நிலைமை வரக்கூடாது அன்பான சகோதரர்களே. அதனால் ஆரோக்கியத்தை பாதுகாப்போம். இது ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்குரிய வழி ஒன்று அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துறது, சந்தர்ப்ப துஆக்களை ஓதுறது. அதுக்கு அடுத்த கட்டம் மேலான சகோதரர்களே பெரியார்களே, அடுத்த கட்டம் சதகா தர்மங்களை கொண்டு நோயாளிகளுக்கு கிதுமத் செய்யறது, உடலால பொருளால எந்த வகையில ஏழுமோ அந்த வகையில கிதுமத் செய்யறது, அல்லாஹ்விடத்தில் அந்த ஆரோக்கியத்தை கொண்டு அல்லாஹ்வை அடைகிறது. இந்த 3 வழியிலையும் கவனம் செலுத்துறதோட ஒரு மனிதனுக்கு நோய் வந்துட்டா அதையும் தாண்டி அல்லாஹ்க்கு நன்றியும் செலுத்துறாரு, நோயாளியையும் பார்க்கிறாரு, அவங்களுக்கு தேவையான ஏற்பாடும் செய்யறாரு, ஆரோக்கியத்தில் அல்லாஹ்வையும் சந்தோஷப்படுத்தினாரு. அல்லாஹ் அவன் புறத்தில் ஒரு நோயை கொடுத்துட்டானா அதுக்கு மேல அதை பொறுமை செய்யணும் மேலான சகோதரர்களே. அதுக்கு மருந்து செய்யணும், அதுக்கு மருந்து சுன்னத்தான முறைகள் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருந்து செய்ய சொன்னாங்க. தேவையான டாக்டர்மாரை சந்திக்கிறது இபாதத் மேலானவர்களே. அதுக்குரிய மருந்துகளை செய்யறதோட ஆக சிறந்த ஒரு மருந்து தான், ஆக பிரதானமான ஒரு மருந்து தான் ரசூலுல்லாஹ் மருந்து சொன்ன மருந்து. லவா மர்தாக்கும் பிஸ்ஸதகா, லவா மர்தாக்கும் பிஸ்ஸதகா, உங்கள நோயாளிக்கு சதகாவை கொண்டு மருந்து செய்யுங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த டாக்டர்கிட்ட பேசி மருந்து செய்யுங்க சுகம் கிடைக்கும் என்று சொன்னா 1000, 2000, 5000 செலவு பண்ணி அவர்கிட்ட போறோம். நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க இந்த கொண்டு மருந்து செய்யுங்க சுகம் கிடைக்கும் என்றாங்க. எவ்வளவு செலவழிக்கிறோம் மேலானவர்களே.
100க்கு 100 சுகம் கிடைக்குமான்னு தெரியாம டாக்டர் பி சேனல் 3000 ரூபாய், 100க்கு 100 இதுல சுகம் கிடைக்குதா இல்லையான்னு தெரியாம ஒரு நம்பிக்கையில டாக்டர் பீஸ் 3500 ரூபாய். ஆனா நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க 100க்கு 100 சுகம் கிடைக்கும், இது உங்களோட நோயாளிக்கு மருந்துண்டாங்க. ஆனா 500 ரூபாய் கொடுத்துட்டு போறோம், 1000 ரூபாய் கொடுத்துட்டு போறோம். மேலான சகோதரர்களே பெரியார்களே, சதகா எப்படி செய்யப்படணும் தெரியுமா? உலமாக்கள் எழுதுறாங்க, சதகாவை கொண்டு கொடுக்கிறவருடைய உள்ளம் வலிக்கணுமாம், இவ்வளவு கொடுத்திருக்கிறேனா. எடுக்கிறவர் நினைக்கணுமாம், அல்லாஹ் என்ற ஒரு தேவையை முடிக்க போறான் இந்த பணத்துல சதகாவை கொண்டு, இதுக்கு பிறகு இது போன்ற ஒரு சிரமத்துல நான் போய் மாட்டக்கூடாது என்று அவர் சந்தோஷமா ஒரு கவலையில இது ஒரு நெருக்கடியில இந்த வெளியில வரணும். இதுக்கு பேருதான் அசல் சதகா. மேலான சகோதரர்களே, அதனால இது நபி சொன்ன மருந்து, இந்த மருந்தை கொண்டு வைத்தியம் செய்யறது. இது போக இதுக்கு மேலேயும் ஒரு மனிதன் நோயாளியாக இருக்கிறாரா, அவருடைய பொறுமைக்கு கூலி சுவர்க்கமே சுவர்க்கம். நபியிடத்தில் ஒரு பெண்மணி வந்து சொன்னா, யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு வலிப்பு நோய் இருக்குது, அதனால நான் மயக்கமுட்டு கீழே விழுகிறேன், என் ஆடைகள் வெளியாகுது, எனக்கு ஆரோக்கியத்துக்கு துவா செய்யுங்க. நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, தாயே, நான் துவா செஞ்சா ஆரோக்கியம் கிடைக்கும், பொறுமை செஞ்சா சுவர்க்கம் கிடைக்கும், எது வேணும்? அந்த தாய் சொன்னா, பொறுமை செய்றேன் யா ரசூலல்லாஹ், ஆனால் நான் கீழே விழுந்தா என் ஆடைகள் வெளிப்படாம இருக்க துவா செய்யுங்க. நபி அவங்க அதுக்கு துவா செஞ்சாங்க. அந்த பெண்மணி திரும்பி போனா நபி அலைஹிஸ்ஸலாம் சஹாபாக்கிட்ட சொன்னாங்க, சுவர்க்கவாதிய பார்க்கணும்டா இவ பார்த்துக்கொள்ளுங்க. அல்லாஹுடைய நல்லடியார்களே, அதனால நோய் ஆபியத்தை வச்சு அல்லாஹ்வை அடைய முயற்சி செய்யறோம், நோயாளிகளுக்கு ஹிதமத் செய்யறோம். அது போன்று சதகா தர்மங்கள் கொண்டு நோயிலிருந்து பாதுகாப்ப தீர்ப்ப மருந்தும் செய்யறோம். அதையும் தாண்டி நோய் வந்துட்டா சதகாவும் செய்யறோம், செலவழிக்கிறோம், மருந்தும் செய்யறோம். அதையும் தாண்டி நோய் குணமடையலையா, அதுக்கு அந்த பொறுமைக்கு அல்லாஹ் உயர்ந்த கூலிய வச்சிருக்கிறான். சுவர்க்கத்தை விடவும் அல்லா இடத்துல சிறந்தது ஒன்று இல்ல. அதனால அல்லா இடத்துல ஆதரவு வைப்போம். அப்படி ஒரு நிலைமை வாரத்துக்கு முன்னால முன்கூட்டியே நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்ன மருந்துகளை கொண்டே அதுக்குண்டான ஆரோக்கியங்களை சமைச்சு கொள்வோம். ஒவ்வொரு நாளும் காலையில வெறும் வயித்துல தேன் தண்ணி கலந்து பாவிக்கிறவருக்கு எந்த ஒரு கெட்ட நோய் பெரும் தீங்குகள் வராது. மேலான சகோதரர்களே, ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் 18 வருஷ நோய்க்கு பின்னால ஒரு துஆ ஓதினாங்க, இன்னி மஸ்ஸனிய துர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். எல்லாம் ஒரு தீங்கு எனக்கு ஏற்பட்டிருக்குது, நான் அதுல நீ இரக்கம் காட்டக்கூடியவன், இரக்கம் உள்ளவன் என்ற வார்த்தையை சொன்னாங்க. அல்லாஹ் அதை கொண்டு ஆரோக்கியத்தை கொடுத்தான். உலமாக்கள் எழுதுறாங்க, இதை யாரும் குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து தேட போவான, ஒரு முன்மாதிரிக்கு ஒரு புத்திமதிக்கு உலமாக்கள் மூத்த உலமாக்கள் எழுதுறாங்க, ஒவ்வொரு நாளும் காலையில வெறும் வகுத்துல இந்த ஆயத்தை ஓதி 3 முடல் தண்ணீர் ஒரு மனிதன் யக்கீனோட குடிப்பாராக இருந்தால் அல்லாஹ் இது போன்ற பெரும் பெரும் நோய்களை அவருக்கு உண்டாக்க மாட்டான். இது உலமாக்களுடைய கருத்து. இத குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து தேட போவான. அதனால கண்ணியமான சகோதரிகளே, யகீனோட நம்பிக்கையோட மூத்தவர்கள் சொல்லக்கூடிய புத்திமதிகளை கேட்டு நாங்க எங்க ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ளணும். நபியவங்க சொன்ன மருந்துகளும் இருக்குது. கேன்சருக்கு கூடி நபியவங்க மருந்து சொன்னாங்க. ஒரு சஹாபிய கைய பிடிச்சிட்டு சொன்னாங்க, உங்களுக்கு கேன்சர் மாதிரி இருக்குது, எனக்கும் டாக்டர் ஹக்கீம் கிட்ட போய் செக் பண்ணுங்க, அஜ்வா ஈச்சப்பழம் சாப்பிடுங்கன்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். டாக்டர் ஹக்கீம் கிட்ட போய் சொன்னாரு, என் உடம்ப கொஞ்சம் செக் பண்ணுங்க. செக் பண்ணி பார்த்தா கேன்சர் இருக்குது. அவரு சொன்னாரு, யார் உங்களுக்கு சொன்னது? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. டாக்டர் நபியுடைய பாசனையில வளர்ந்தவரு கேட்டாரு, நபியவங்க மருந்து சொல்லலையா? சொன்னாரு, அஜ்வா ஈச்சப்பழம் சாப்பிட சொன்னாங்க. டாக்டர் ஹக்கீம் சொன்னாரு, இதை விட சிறந்த மருந்தை நான் உங்களுக்கு எங்க தரேன்? அதனால மேலான சகோதரர்களே, அப்படி சில மருந்துகள் சுண்ணத்தான மருந்துகள் இருக்குது. கருஞ்சீரகம் ஆரோக்கியம் என்று மருந்து ஹதீஸ் இருக்குது. தேன்ல ஷிஃபா இருக்குது என்று குர்ஆன் சொல்லுது. இது போன்ற சுண்ணத்தான மருந்துகளை கொண்டு இது போன்ற சுண்ணத்துகளை பிள்ளைகளுக்கும் பழக்குங்க, ஆரோக்கியத்தை பாதுகாப்போம். அதிகமான நேரம் எடுத்துட்டு ஆக விசேஷம் சதகா, பிள்ளைகள கையால சதகா செய்யுங்க. அல்லாஹ் பெரும் பெரும் நோய்கள் பாதுகாப்பான். அந்த பிள்ளைகள ஆரோக்கியத்துக்கு அல்லாஹ் பாதுகாப்பான். நோய் வந்து
வந்து அதுக்கு மருந்தாக சதக்கா செய்யறதை விட முன்கூட்டியே அல்லாஹ்விடத்தில் ஆதரவு வச்சு செய்யப்படக்கூடிய சதக்காக்கள் ஆக ஏற்றமானது. அல்லாஹு தஆலா மீதி உள்ள வாழ்க்கையில எல்லா நிலைமையிலையும் அவனை சந்தோஷப்படுத்தக்கூடிய தௌஃபீக நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. இரக்கமுள்ள ஜமானனே, கிருபை உள்ள ரஹ்மானே, வானம் பூமிக்கு சொந்தக்காரனே, நாங்க உண்ட அடியார்கள் யா அல்லாஹ், தெரிஞ்சும் தெரியாமலும் தவறு செஞ்சவர்கள் யா அல்லாஹ், குற்றவாளிகள் யா அல்லாஹ், நீ மன்னிக்க கூடியவன் யா அல்லாஹ், நீ மகத்தான சக்தி உள்ளவன் யா அல்லாஹ், எங்கள் எல்லாரையும் மன்னிச்சிடு யா அல்லாஹ். நாங்க பலகீனர்கள் யா அல்லாஹ், தெரிஞ்சோ தெரியாமலோ எவ்வளவோ குறைகளோட வந்திருக்கிறோம் யா அல்லாஹ், எவ்வளவோ கவலைகளோட கஷ்டங்களோட சிரமங்களோட வந்திருக்கிறோம் யா அல்லாஹ். எங்களுக்கு இரக்கம் காட்டு யா அல்லாஹ். நீ விசாலமானவன் யா அல்லாஹ், நீ பரிபூர்ணமானவன் யா அல்லாஹ், நீ ரொம்ப தாராள தன்மை உடையவன் யா அல்லாஹ், நீ கொடையாளன் யா அல்லாஹ், நீ தயாளம் உள்ளவன் யா அல்லாஹ். எங்களுக்கு இரக்கம் காட்டு யா அல்லாஹ். எங்கட கவலைகளை போக்குவே யா அல்லாஹ், எங்கட கஷ்டங்களை போக்குவே யா அல்லாஹ், எங்கட சிரமங்களை நீக்குவே யா அல்லாஹ், எங்கட ஆரோக்கியங்களை பாதுகாத்துது யா அல்லாஹ், எங்கட உள்ளத்தில் உள்ள எல்லா பாரங்களையும் இறக்கிவே யா அல்லாஹ், எங்கட உள்ளங்களில் உள்ள எல்லா சுமைகளையும் இறக்கிவே யா அல்லாஹ், எங்கட எல்லாருடைய ஹலாலான ஹாஜத்துகளையும் ஏற்றுக்கோ யா அல்லாஹ், எங்கட எல்லாருடைய நிலைமையும் சீராக்கி யா அல்லாஹ். யா அல்லாஹ், குடும்பத்தோட நிம்மதியா ராகத்தா சந்தோஷமா சுபிட்சமா வாழ தௌஃபீக் செய்ய யா அல்லாஹ். அதுக்கு தேவையான எல்லா சூழல்களையும் தா யா அல்லாஹ். எந்த கலிமாவுக்குள்ள துனியா ஆகிராவுடைய நிம்மதி சந்தோஷத்தை வச்சிருக்கிறியோ, எந்த நபியுடைய வாழ்க்கைக்குள்ள துனியா ஆகிராவுடைய நிம்மதி சந்தோஷத்தை வச்சிருக்கிறியோ, அந்த நிம்மதியான ராகத்தான தீனுக்குள்ள மௌத்து வரைக்கும் எங்களுக்கு இஸ்திகாமத்தை தா யா அல்லாஹ். மனைவி மக்களோட இஸ்திகாமத்தை தா யா அல்லாஹ், பிள்ளைகளோட இஸ்திகாமத்தை தா யா அல்லாஹ். எங்க வீடுகளுக்குள்ள தொழுகைய வணக்கத்தை உண்டாக்கித்தா யா அல்லாஹ், குர்ஆனுடைய சத்தங்களை உண்டாக்கித்தா யா அல்லாஹ், திலாவத்துடைய பெண்களை பிள்ளைகளை உருவாக்கித்தா யா அல்லாஹ், காலைவாழ திக்ருகளை பேணுதலா செய்யக்கூடிய ஆண்கள் பெண்களை உருவாக்கித்தா யா அல்லாஹ். நல்ல சூழலத்தா யா அல்லாஹ், பாவங்களை தூரமாக்கி யா அல்லாஹ், அசிங்கங்களை ஓரமாக்கி யா அல்லாஹ், தக்வாவுக்கு மாற்றமான சூழல்களை இல்லாமாக்கி யா அல்லாஹ், நனவுடைய வாசல்களை திறந்து தா யா அல்லாஹ், ஈமானுடைய வாசலை திறந்து தா யா அல்லாஹ், இபாதத்துடைய வாசல்களை திறந்து தா யா அல்லாஹ், வெற்றியுடைய வாசல்களை திறந்து தா யா அல்லாஹ். எல்லா பாவத்தையும் மன்னிச்சு மடத்திரங்களை போக்கி எல்லா வாழ்க்கையில நலவுடைய பரக்கத்துடைய கதவுகளை திறந்து தா ரஹ்மானே. நிலைமைகளை சீராக்கி யா அல்லாஹ். யா அல்லாஹ், மௌத்து வரைக்கும் எப்படி வாழ்ந்தா உன்னை பொருத்தத்தோட உன்னை சந்திக்க நபியுடைய வழிகாட்டலோட எங்களோட முடிவுகள் அமையுமோ அதுக்கு தேவையான இல்முகளை தா யா அல்லாஹ். சதாவும் உன்னை ஞாபகத்தோட எங்களோட ஒவ்வொரு செயல்களையும் அமைச்சு தா யா அல்லாஹ். நல்ல குணங்களை தா யா அல்லாஹ், நல்ல பண்புகளை தா யா அல்லாஹ், அஹ்லாக்க தா யா அல்லாஹ். யாருடைய உள்ளத்தை முனைச்ச நிலைமையில மௌத்த தந்துடாதே யா அல்லாஹ், யாருடைய கண்ணாலே கண் கலங்க வச்ச நிலைமையில மௌத்த தந்துடாதே யா அல்லாஹ். எங்கட நாவால யாருடைய உள்ளங்களும் உடைஞ்சிராம பாதுகாத்து ரஹ்மானே. எங்கட சூழலை செஞ்சுத்தா யா அல்லாஹ், எங்கட நாவுகளை செஞ்சுத்தா யா அல்லாஹ், எங்கட வார்த்தைகளை சரி செஞ்சுத்தா ரஹ்மானே. நல்ல பண்புகளை தா யா அல்லாஹ், நீ விரும்பக்கூடிய நபி நேசிக்கக்கூடிய குணங்களை தா யா அல்லாஹ். எல்லாரோடையும் சேர்ந்து நடக்க தௌஃபீக் செய்ய யா அல்லாஹ். எங்கட முடிவுகளை பார்த்து மக்கள் துஆ செய்யக்கூடிய நல்ல முடிவுகளை தா யா அல்லாஹ். ஹயாத்தோட இருக்கிற உம்மா வாப்பட வாழ்க்கையில பரக்க செய்ய யா அல்லாஹ். அந்த சீதேவிகளுடைய நிலைமைகளை சீராக்கி யா அல்லாஹ். ஆயுள் ஆரோக்கியத்தில் அபிவிருத்தியை உண்டாக்கி யா அல்லாஹ். யார் யார் நோயாளிகளோ அந்த நோய்களை குணப்படுத்தி யா அல்லாஹ். யாரெல்லாம் முன்னிடத்துல வந்து விட்டார்களோ எங்களுக்காக கஷ்டப்பட்டவர்கள் யா அல்லாஹ், சிரமப்பட்டவர்கள் யா அல்லாஹ், எங்களை வளர்த்து விட்டவர்கள் யா அல்லாஹ். ஒவ்வொரு தந்தையுடைய வேர்வையும் தாயுடைய ரத்தமும் இன்றைக்கு எங்களை வாழ வச்சு கொண்டு இருக்கிறது ரஹ்மானே. அவர்களுக்கு இரக்கம் காட்டி யா அல்லாஹ். அதுல யார் யார் கபர்லையோ அவர்களுடைய தங்கும் தளத்தை நல்லதாக்கி யா அல்லாஹ், விரிவாக்கி யா அல்லாஹ். சொர்க்கத்துடைய கதவுகளை திறந்து கொடு யா அல்லாஹ். குறைகளை மன்னிச்சு மறைச்சி பாரம் எடுத்துக்கோ ரஹ்மானே. எங்களை உருவாக்கிட்டு போய்விட்டார்கள் யா அல்லாஹ். அவர்களுடைய எல்லா நிலைமைகளையும் நீ போதுமானவன் யா அல்லாஹ். நாங்கெல்லாம் கடனாளிகள் யா அல்லாஹ், கடன்களை கொடுக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். கடன்காரர்கள் அவர்களை கடன்களை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ரஹ்மானே. உதவி செய்ய யா அல்லாஹ், உதவி செய்ய யா அல்லாஹ். இரக்கம் காட்டி யா அல்லாஹ். நிம்மதி சந்தோஷமான ராகத்தான வாழ்க்கையை தா யா அல்லாஹ். இந்த ஊரையும் இந்த பகுதியையும் இந்த சின்ன கிராமத்தையும் இங்கே வாழக்கூடிய எல்லா தரப்புல உள்ளவர்களையும் கபூல் செய்ய யா அல்லாஹ். இவர்களுடைய வியாபாரங்கள்ல விஸ்தீரணத்தை உண்டாக்கி யா அல்லாஹ். இவர்களுடைய ரிஸ்கில் அபிவிருத்தியை உண்டாக்கி யா அல்லாஹ். இவர்களுடைய எல்லா கவலைகளையும் நீக்கிவை யா அல்லாஹ். இவர்களுடைய எல்லா ஆரோக்கியங்களையும் விஸ்தீரணத்தை உண்டாக்கி யா அல்லாஹ். இவர்களுடைய அனைவர்களுடைய எல்லா ஹலால் ஹாஜத்தையும் நிறைவேற்றித்தார் ரஹ்மானே. எங்களை கடைசி முடிவை, கடைசி நாள, கடைசி அமல வெற்றி